ஹாய் ஹலோ கேமர்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது தமிழ் கேமர்ஸ் கிடையாது. பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோடைய பார்ட் 2 வீடியோ தாங்க. இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து ஒரு சின்ன சம்பவம் வந்து ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டில் அயன் ஃபார்ம் கட்டணுன்ட்டு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணல கைஸ். அது எல்லாமே அந்த வில்லேஜில் அயன் ஃபார்ம் கட்டினேன். அதில் வில்லேஜர் ஒரே ஒரு வில்லேஜர் தான் இருக்கான். இன்னொரு வில்லேஜர் வேறு தேவை. ஆனால் அந்த வில்லேஜை விட்டு வேறு ஒரு வில்லேஜ் தேடிட்டு இங்கே அங்கேருந்து எல்லாத்தையும் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் கட்ட போகிறோம். இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம். இந்த இடத்துல இப்போ ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம். ஃபார்ம் அந்த இடத்துல இருந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஃபார்மு. இந்த இடத்துல அப்படியே கவ் ஃபார்ம் அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஷீப் ஃபார்ம் ஓகே, இந்த இடத்துல ஒரு கார்பெட் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, என்னடா யாருமில்லன்னு பார்த்தா இங்கே ஒரு கார்பெட்டை. ஓகே, இது வேறு உடச்சி விட்டுட்டு ஓகே கைஸ். இப்போ ஓகே, இப்போ இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இங்கே கவ் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கவ் ஃபார்ம் எடுத்து இப்போ ஷீப் ஃபார்ம் கட்டிடலாம். இந்த இடத்துல தூக்கி வேறு இடத்துல வச்சுக்கலாம். 3 சாப்ளிங் இருக்குது. அந்த இடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அயன் ஃபார்ம் பில்டு பண்ணதில் எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் கைஸ். ஓகே, ஓகே, இந்த இடத்துல ஒரு ஷீப் ஃபார்ம் பில்டு பண்ணிக்கலாம். அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் கைஸ், தேவையானதெல்லாம். இந்த இடத்துல ஷீப் ஃபார்மு பக்கத்தில் சிக்கன் ஃபார்ம் ஒன்று கட்டிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். இந்த அளவு போதும். சரி, அதுக்கேற்ற மாதிரி இடத்த விட்டுட்டு கட்டுவோம். இதுவே போதும். ஓகே, இந்த இடத்துல பிரிச்சுட்டு ஓகே கைஸ், கரெக்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இப்போ நடுவில் ஒரு இது பிரிச்சுக்கலாம் பார்ட்டு. சிக்கன் ஃபார்ம் இது போனால் ஷீப் ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக கட்டணும். ஓகே கைஸ், ரெண்டுமே ஒரு சமமான அளவில் கட்டுறோம். ஓகே, இது பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல பிக் ஃபார்ம் கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பிக் ஃபார்ம் கட்டிக்கலாம். அது விழுவட்டும். நம்ம இந்த இடத்துல டோர் செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு டோர் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ. ஓகே, இதை எடுத்து வச்சுக்கலாம். 1 ஓகே, கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் முடிஞ்சிச்சு. இப்போ இதை கூட்டு போயிடலாம் உள்ளார, தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஷீப்பு எடுத்தாச்சு. உள்ளார ஒரு ஷீப் வந்துருச்சு. உள்ள ஓடுறது, அவ்வளோதான், கரெக்டாக முடியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கார்பெட் வச்சு அப்படியே ஏறி போயிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கார்பெட்டு. ஓகே, அடுத்தடுத்து கூட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே, இந்த இடத்துல பிக் ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கட்டலான்னு நினச்சேன். ஓகே, இதுவே கரெக்டாக இருக்கும். இதுவே போதுமான இடம். நல்லா பெருசாகவே தான் கட்டுறோம். ஓகே கைஸ், இப்போ நடுவில் ஃபென்ஸ் கேட் வச்சிடலாம். ஓகே, இதை வச்சுட்டு இதை பிரேக் பண்ணிடலாம். இப்போ நான் இருக்கிற வில்லேஜ் வீடு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேவ் இருக்குது கைஸ்.
இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பெரிய கேவ் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வீடு தான் ஆக்குபை பண்ணியிருக்கோம். இவனோட வீடு தான் இது. ஓகே, இங்கே ஒருத்த மாட்டிக்கிட்டான் ஃபார்மரு. ஓகே இங்கே ஒரு வில்லேஜர், இங்கே ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க வில்லேஜர்ஸு. ஓகே, ரெண்டு வில்லேஜஸ் தான் இருக்கானுங்க. எல்லாம் செத்து போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஓகே சாப்பிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ப்ரூஸும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரிச் வுட்டு மட்டும் நம்ம கிட்ட இல்லை கைஸ், மற்றதெல்லாம் இருக்குது. செரி பிளாசம் இங்கேயே இருக்குது பக்கத்துலேயே. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் எதுக்கும். ஓகே, இந்தாண்ட சிக்கன் ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம். ஓகே, மேலே இருக்குது கைஸ். ஓகே, வந்துருச்சு. பொறுமையாக கூப்பிட்டு போயிடணும். ஓகே, வந்துருச்சு. அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு போயிடலாம். 2 சிக்கனை கூப்பிட்டு போயிட்டு அடுத்து இன்னொரு ஷீப் வேறு தேவைப்படுது. அதே மாதிரி அங்கே போய் பிடிச்சிட்டு வரணும். ஓகே கைஸ், சிக்கன் ஃபார்ம் வந்து அதுவாக சிக்கன் ஃபார்ம், இது சிக்கன் ஃபார்மாக வச்சுக்கலாம். நான் குட்டியாக இருக்குது, அதுவே போதும் சிக்கன்ஸுக்கு. ஓகே கைஸ், ஓகே 3 வில்லேஜர் இருக்கானுங்க, இதுவே போதும். 3 வில்லேஜர் அயன் ஃபார்முக்கு தேவையான பொருட்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தேவைப்படுது பொருள். ஸ்டோன் இருக்குது, ஸ்மூத் ஸ்டோன் மட்டும் தேவைப்படுது. ஸ்மூத் ஸ்டோன் மட்டும் தேவைப்படுது. மற்றதெல்லாம் தேவையில்ல கைஸ். ஓகே, இந்த வில்லேஜை சுற்றி வால் ஒன்று கட்டணும். எதுக்குன்னா வந்துட்டு வில்லேஜஸ் எங்கேயாச்சும் கேவுக்குள்ளே போயிடக்கூடாது, தண்ணிக்குள்ளே போயிடக்கூடாது. இது வந்துட்டு அடுத்த வீடியோவில் தான் வந்துட்டு உங்களுக்கு கட்டுறதை காட்ட போகிறேன். ஓகே, இந்த இடத்துக்கு வந்துட்டு கட்டிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம சேனலில் ஒரு மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பில்லைக்கன் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இந்த இடத்துல நட்டுக்கலாம். இங்கே ஒரு கேவ் இருக்குது கைஸ், இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்குது. பார்த்தாலும் அங்கே ஒரு ஹார்ஸ் இருக்குது. இந்த ஹார்ஸ் வந்து அப்புறமா வந்து பிடிச்சிக்கலாம். கவு இருக்குது. இப்போ ஷீப்புன்னா இங்கே இருக்குது ஷீப்பு, இதை கொண்டு போய்க்கலாம். பின்னாடியே அந்த கவும் வந்துடக்கூடாது. வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு குளம் இருக்குது. உள்ளார நீட்டாக கொண்டு போய் விட்டுட்டு ஒரு குலையை ஒன்று பண்ணிட்டு வந்துட்டான். ஓகே, வருது. ஓகே, கவ்வும் அங்கேயே நின்றுச்சு, ஷீப் மட்டும்தான் வருது. ஓகே, வருது, வந்துருச்சு கைஸ். எல்லாரும் கொட்டு வந்தாச்சு. அது ரெண்டத்தையும் ப்ரீட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து எக்கு மட்டும்தான் வேணும். தான் இங்கே ஒன்று இருக்குது, எங்களே ப்ரீட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு சீடு வேணும், சீடு இல்லை, பிக்கு மட்டும் வேணும் கைஸ். பிக்குக்கு வந்து கேரட்டு பொட்டேட்டோ வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த அயன் ஃபார்முக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு 9 பிளாக் லீவ்ஸ் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, 8 இந்தாண்ட வந்து ஒரு 9.
1 3 4 5 6 7 8 9 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு 7 பிளாக் வந்துட்டு எதுக்குன்னா வந்துட்டு ஸ்லாப் வைக்கணும் கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு 7 பிளாக் வந்து ஸ்லாப் வைக்கணும். ஸ்லாப் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வில்லேஜஸை கூப்பிட்டு வந்து வரணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 3 பிளாக்ஸ் வந்துட்டு கீழே மெயின் பண்ணுவோம் கைஸ். 1 இது வந்துட்டு அடைச்சி விட்டுருக்கலாம். 3 பிளாக் வந்துட்டு கீழே மெயின் பண்ணணும். 1 2 3 பிளாக் கைஸ். இந்த 3 பிளாக் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ வந்து அதுக்கு அதை சுற்றி வந்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டு 3 பிளாக் வந்துட்டு ஃபுல்லாக டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த மாதிரி வந்துட்டு கிளியராக பண்ணி எடுத்துக்கணும் ஃபுல்லாக 3 பிளாக்கு. அடுத்து ஒரு பிளாக் விட்டுட்டு இந்த மாதிரி மெயின் பண்ணிக்கணும் கைஸ். 5 பிளாக் 6 பிளாக் வந்து டீப் பண்ணிக்கணும். 6 பிளாக் கீழே போயிட்டு அது வந்துட்டு இப்போ க்ளீன் பண்ணியிருக்கோம்ல கைஸ், அந்த மாதிரி கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஒரு பிளாக் இந்த மாதிரி இப்போ பாருங்க கைஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு பிளாக் மட்டும் விட்டுட்டு இதை அப்படியே கிளியர் பண்ணி எடுத்துக்கணும் கைஸ். நம்ம சுற்றி ஒரு பிளாக் விட்டுட்டு நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது கட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டர்ட்டு ஏதோ ஒரு பிளாக் உங்களுக்கு தேவையில்லாத பிளாக் வச்சுட்டு அதில் வந்துட்டு 20 பெட்டு வந்துட்டு வைக்கணும். இந்த மாதிரி கைஸ், இந்த மாதிரி மேலே வச்சுக்கிட்டு 3 4 இப்போ 5 தேவையில்லாத பிளாக் வந்து கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பெட் வச்சுட்டு கீழே வந்து உடச்சி விட்டுக்கணும் கைஸ். 1 இந்த மாதிரி வந்துட்டு கீழே இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுக்கணும். அதை வந்துட்டு தேவையில்லாத பிளாக் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு பிளாக்ஸ் கிடைக்காம கூட போகலாம். நான் வந்துட்டு தேவையில்லாத பிளாக்ஸ் வேஸ்ட் பிளாக்ஸ் வச்சு விட்டு அந்த இடத்துல வந்து பெட் வச்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு இடம் சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் வில்லேஜர் வந்துட்டு பெட்டை ஆக்குப்பை பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து அயன் கோலம் ஸ்பான் ஆகலாம். ஆக்குப்பைனா வந்துட்டு அந்த இடத்துல ஸ்லீப் பண்ணக்கூடாதாங்க. அப்போ தான் வந்துட்டு அயன் கோலம் ஸ்பான் ஆகும். இப்போ அந்த பிளாக்கெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி வந்துட்டு 5 பெட்டு அதே மாதிரி கீழே வச்சுக்கணும் கைஸ். 1 2 3 4 5 டார்ச் வந்து கடைசியாக தேவைப்படும் கைஸ். கடைசியாக வேலை முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி வந்துட்டு ஆப்போசிட் சைடு 10 பெட் நாங்கள் வச்சுருக்கோம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு வச்சுக்கணும் கைஸ். இதே மாதிரி தான் கைஸ். இந்த பக்கமும் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபைனலி அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி 10 பிளாக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி வந்துட்டு 1 இந்த மாதிரி 4 கார்னர்ஸில் வந்து பெட்டுக்கு மேலே இருக்கிற 4 கார்னர்ஸில் வந்துட்டு அந்த பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. மேலே 3 பிளாக் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே தான் வந்துட்டு வில்லேஜஸை விட போகிறோம். ஓகே, கரெக்டாக உடச்சி விட்டுக்கலாம் கைஸ். இப்போ வந்து ஃப்ளெச்சிங் டேபிள் எடுத்துக்கோங்க. ஃப்ளெச்சிங் டேபிள் 20 வந்துட்டு 20 கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இவங்களோட ஒர்க் ஸ்டேஷன்லாம் இந்த இடத்துல வரும். கரெக்டாக இவங்க ஸ்லீப் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சுற்றி அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக 20 டேபிள் வந்துடுங்க கைஸ். இந்த இடத்துல வச்சு விட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து 20 டேபிள் வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு பிளாக் வச்சு இங்கே ஒரு டார்ச் ஒன்று வச்சுக்கிட்டோங்க கைஸ். ஏன்னா ஜாம்பிஸ் வந்து உள்ளார ஸ்பான் ஆகிடக்கூடாது, அதுக்கு தான். இப்போ வந்து 3 பிளாக் இருக்கும் கரெக்டாக. இப்போ 3 பிளாக் மேலே போய்க்கலாம். எதுக்குன்னா கைஸ் அந்த வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் விட்டு பண்ணியிருக்கோம்னா அதுக்குள்ளே வில்லேஜஸ் விட்டு அந்த இடத்த விட்டு அடைச்சிருக்கணும் கைஸ். இப்போ வந்து வில்லேஜஸை கூப்பிட்டு வந்துடலாம்.
ஓகே, போட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். போட்டு வந்து இங்கே தான் இருக்கிறான், இங்கே தான் இருப்பான். போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து லீஷை கொடுத்துட்டு இங்கே தான் இருக்கும் போட்டு எடுத்துக்கிட்டு லீஷ் எடுத்துக்கலாம். அவங்கள அப்படியே இழுத்துட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று தாங்க சரி, இன்னொன்று வந்துட்டு இங்கே தொலைஞ்சி போயிடுச்சு. இங்கே வந்தேன், வரும்போது இங்கே வந்துட்டு ரீச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, இவனை குடிச்சிட்டு இவனை வந்து கூப்பிட்டு போய்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஃபைனல் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு உள்ளார தூக்கி போட்டாச்சு. இந்த மாதிரி தூக்கி போட்டுருக்காங்க. அவங்கள வந்து ப்ரீட் பண்ணணும், அவங்க வந்துட்டு வளரணும் முதல்ல. இங்கே பாருங்க கைஸ், 1 2 3 இது வேறு உடச்சி விடணுமா? ஓகே கைஸ், இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த மாதிரி வந்துட்டு 7 பிளாக்ஸ் 7 ஸ்லாப் வச்சுக்கோங்க. இது வேறு ப்ளேஸ் ஆகிடுது. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அவனுக்கு வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு குட்டி வில்லேஜர் இருக்கான். 2 பேர் இங்கே இருக்காங்க கைஸ். 2 குட்டி வில்லேஜர்ஸ் இவங்களே போதும். இது ஃபுட்டு தேவைப்படும், ஃப்ளெக்ஸ் ஆகிடும். ஃபுட்டு இருக்கிற ஃபுட்டை வந்து இது பண்ணிக்கலாம். இதை வச்சு ஹூப்பர் சிஸ்டம் வந்து இப்போ மேக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, ஒரு செஸ்ட் ஒன்று மேக் பண்ணி அதை வச்சு ஹூப்பர் மேக் பண்ணிக்கலாம். செஸ்ட் ஒன்று இருக்கா கைஸ், வந்து ஹாப்பர் ஒன்று செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு 2 இதுக்கு நான் வந்து ஹூப்பர் சிஸ்டம் கலெக்ட் ஆகிறேன்னு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காட்டுறாங்க. ஓகே, வில்லேஜர்ஸ் இருக்கானுங்க 2-3 பேர். நம்ம வந்து என்னாண்டா போய்க்கலாம். நான் வந்துட்டு இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. என்னன்னா நான் வந்துட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அயன் ஃபார்ம் கட்டிட்டேன். நீங்கள் வந்துட்டு வில்லேஜுக்கு கொஞ்சம் தூரமாகவே கட்டிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்த டிக் பண்ணிக்கலாம். 1 2 3 பிளாக் கீழே போயிட்டு 2 பிளாக் இந்த மெயின் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற பிளாக்கை உடச்சி விட்டுட்டு அந்த 2 பிளாக் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல வந்து செஸ்ட் வைக்கணும். சூப்பராக செஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல செஸ்ட்டு வைக்கணும். அந்த பிளாக்கை உடச்சி விட்டு செஸ்ட் வச்சுக்கலாம். டபுள் செஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க கைஸ். டபுள் செஸ்ட் பண்ணி விட்டு இதோட வந்துட்டு இப்போ ஹூப்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உட்காந்துட்டு வச்சிங்கன்னா ஹூப்பர் வந்து கலெக்ட் ஆகிரும். இப்போ இதில் வச்சு விட்டிங்கன்னா வந்துட்டு அது செஸ்ட்டுக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, செஸ்ட்டுக்கு வருது. இப்போ வந்துட்டு மேலே போகிறதுக்கு லேடரை வச்சுக்கிட்டு 3 லேடர் தாங்க கரெக்டாக. ஒரு லேடர் ஒரு இது செஞ்சிங்கன்னா போதும், 3 லேடர் கிடைக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளாக் மட்டும் வச்சு அடைச்சிக்கோங்க. ஸ்டேர் கேஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து ஹூப்பருக்கு முன்னாடி செஸ்ட்டுக்கு முன்னாடி இப்போ ஒரு லேடர் வேறு ஒன்று செய்யணும். ஓக்ஸின் ஒன்று செஞ்சுக்கலாம். லேடரு கரெக்டாக இருக்குது கைஸ். ஒன்று செஞ்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வெட்டி விட்டுட்டு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வைக்க தேவையில்ல கைஸ். இது வந்துட்டு வைக்க தேவையில்ல. இங்கே ஸ்டார் கேஸு தேவையில்லாமல் வச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு பூனை வந்துட்டு ஸ்பான் ஆகும். இதில் வந்துட்டு கேட் வந்து ஸ்பான் ஆச்சுன்னா வந்துட்டு அதை அடிக்க முடியாது. அதனால் வந்துட்டு அந்த பிளாக் உடச்சி விட்டிங்கன்னா வந்துட்டு அந்த பூனை ஸ்பான் ஆச்சுன்னா இதுக்குள்ளே வந்துடும். நம்ம அடித்து அதை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மாக கூட இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லேஜர் வளர்ந்தான். அவன் வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டான். அவனே போயிட்டு விழுந்துட்டான். இப்போ இதில் இருக்கிற வில்லேஜர்ஸ் கூட வந்துட்டு ப்ரீட் பண்ணணும். இப்போ இவனை உள்ளார தள்ளணும் வேறு. ஓகே, அடித்தோன்னா உள்ளார போயிடுவான்னு நினைக்கிறேன். அடி விழுந்துருச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இவனை உள்ளார தள்ளி விட்டுறலாம். உள்ளார போடா கைஸ், டென்ஷனாக தரேன் கைஸ்.
ஓகே இதுக்குள்ளே உள்ளார தள்ளியாச்சு. ஓகே கைஸ், இவனுங்க ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படியும் ஒரு 20 வில்லேஜஸ் வந்துடுவானுங்க. ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா ஜாம்பிஸ்க்கு இது உள்ளார இது போயிடக்கூடாது, அதுக்காக தான். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு லாவா தேவை, பக்கெட்டு தேவை. பக்கெட்டுக்கு வேறு எங்கள் அயன் இல்லை, அதனால் வந்துட்டு இதுக்குள்ளே கேவுக்குள்ளே வந்திருக்கேன். பின்னாடி இருக்க கேவுக்குள்ளே இப்போ வந்து அயன் கிடச்சின்னா வந்து உங்களுக்கு காட்டுறேங்க கைஸ். ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு அயன் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி ஒரு அயன் கிடச்சிச்சு. இங்கே ஒன்று 2 இருக்குது கைஸ், 2 அயன் இருக்குது. ஆல்ரெடி ஒரு அயன் கிடச்சிச்சு. இப்போ வந்துட்டு ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு சண்டே நடந்துச்சு கைஸ். ஸ்கெலிட்டன் கூட பெரிய வம்பா போச்சு. அவங்க கூட சண்டையை போட்டு இப்போ வந்துட்டு ஒரு ஃபர்னஸ் ஒன்று மேக் பண்ணிக்கலாம். வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த ஜாம்பியை அடித்தேன். இந்த ஜாம்பியை அடித்தப்போ வந்துட்டு எனக்கு ஒரு அயன் கிடச்சிச்சு கைஸ். அப்புறம் வந்து பக்கெட் செஞ்சுட்டு அந்த கேவில் வந்து லாவா இல்லை கைஸ். ஸோ வந்துட்டு இன்னொரு கேவ் காட்டல கைஸ், அந்த கேவுக்கு வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு லாவா இருக்குது. இந்த ஸ்கெலிட்டன்கிட்ட நான் அடி வாங்கி வந்துட்டு செத்துட்டேன் கைஸ். மறுபடியும் ரீச் பண்ணி டக்குன்னு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தாண்டா வந்துட்டேன். தாண்டா வந்து லாவா எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ லாவா எடுத்தாச்சு. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இங்கே வந்து மறுபடியும் ஒரு பக்கெட் லாவா எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் வந்துட்டு அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு கைஸ், அந்த சம்பவத்தினால தான். ஓகே, நான் உங்களுக்கு மேலே போயிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டேன். அது வந்துட்டு அந்த கேவில் லாவா எடுக்கிற போகிறதுக்குள்ளே வில்லேஜஸை வந்துட்டு போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ் ஜாம்பிஸ் வந்து. இப்போ வந்துட்டு இப்போ 2 வில்லேஜஸை வந்துட்டு உள்ளார ஈஸியாக கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ இவனுங்களை வச்சு ப்ரீட் பண்ணணும், வேறு கம்மியாக தான் இருக்குது ஃபுட்டு. நம்ம ரெடி பண்ண வில்லேஜஸ் எல்லாம் கொண்டுட்டானுங்க. ஜாம்பியாக மாற்றி ஜாம்பிஸ் வந்து ஜாம்பி வில்லேஜஸ் வந்து பகலில் எரிஞ்சிருவாங்கல்ல, அது தூங்கிட்டு வந்து பார்த்தா வந்துட்டு எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு இவனுங்களுக்கு வந்துட்டு ப்ரீட் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் ஃபுட்டு இருக்குது. தூக்கி போட்டேன். இவனுக்கு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. போயிட்டு வந்து பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸ்டோன் இருக்குது, இருக்கிற ஸ்டோனை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இங்கே பிளாக்ஸ் இருக்க ஸ்டோனு. ஏன்னா இன்னொரு டைம் வந்து செத்துடக்கூடாது இவனுங்க, அதனால் வந்துட்டு பாக்ஸை வச்சு கவர் பண்ணிக்கலாம். எதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எதுக்கு வந்து நான் வந்துட்டு பிளாக்ஸ் வச்சிட்றேன்னா வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ஜாம்பிஸ் மறுபடியும் வந்து உள்ளார வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸ்டோன் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா வந்துட்டு அப்படியே நீட்டாக இருக்கும் கைஸ், நம்ம ஃபார்ம் வந்து கொஞ்சம் நீட்டாக தெரியும், அதுக்கு தான் வந்து நான் ஸ்டோன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம மேலே போய்க்கலாம். இங்கே வந்துடலாம் கைஸ், அங்கே வந்து பிட் எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம். ஓகே, இவனு வேறு இருக்கானுங்க. ஓகே, நம்ம போகலாம் கைஸ். இப்போ வந்து அந்த இது மட்டும் முடிஞ்சுன்னா, அவனுக்கு ப்ரீடிங் மட்டும் முடிஞ்சுன்னா பண்ணுறாங்க கைஸ். ஓகே கைஸ், எல்லோரும் நம்ம சேனல் மறக்காம லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே கைஸ், வந்துட்டு அதை லாவாலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். லாவா ஃபுட்டு எடுத்துக்கிட்டு லாவா வந்துட்டு எடுத்து உள்ளார வச்சுக்கலாம். அது வந்துட்டு நான் அப்புறம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், லாவா எடுத்துக்கலாம் கைஸ். லாவா வந்துட்டு கீழே உள்ளார வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. இப்போ வந்துட்டு அந்த கேவில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 லைன் கிடச்சிச்சு கைஸ், 7 லைனு. மீதி வந்துட்டு நான் வந்து எடுக்கலை, நான் அவ்வளோவா கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. இங்கே 2 பேர் இருக்கானுங்க, இவனுக்கு 2 பேரில் ஒருத்தன் வந்து ஓடிடுவாங்க கைஸ். உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கைஸ். இப்போ இந்த வில்லேஜர் ப்ரீடிங் மட்டும் முடியட்டும், அவ்வளோதான் கைஸ்.
ஸ்லாப் போட்டுங்க அதே மாதிரி மறுபடியும் நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அவனுக்கு குட்டி போட்டுறானுங்க, நிறைய குட்டி போட்டிருக்கானுங்க. ஓகே, என்னென்னு உள்ளார போய் பார்க்கலாம். இப்போ வந்து அந்த லாவா செட்டப் வந்து அது நீட்டாக அப்படியே பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கைஸ். இவனுங்களுக்கு வந்து ப்ரெட்டு தூக்கி போட்டுடலாம். ஓகே, இங்கேயே விழுந்துருச்சு. உள்ளார போயிட்டு ப்ரெட் எடுத்து இவனுங்களுக்கு போட்டுடலாம். ஓகே, 17 போதும். இது வேறு இந்தாப்பா 17 போட்டாச்சு. அவன் கலெக்ட் பண்ணிட்டான். இனிமேல் அவனுக்கு குட்டி தான் போடணும். ஓகே, 5 பேர் இருக்கானுங்க, அதுவே போதும். இப்போதைக்கு 5 பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருவானுங்க. ஓகே கைஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, 1 2 இது எதுக்கு வந்துட்டு நான் இங்கே பண்ணுறேன்னா வந்துட்டு வெளியில் ஏன்காலம் ஸ்பான் ஆகிடக்கூடாது. அது இல்லாமல் ஜாம்பிஸ் வேறு வெளில ஸ்பான் ஆகிடக்கூடாது. அதுக்காக இப்போதைக்கு நான் இங்கே வந்துட்டு வச்சுட்டு கிளம்புறேன். நைட் வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போய்ட்டு பெட் எடுத்து அங்கே இங்கிட்டு பெட் எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம். இங்கே நைட் வேறு ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு உள்ளார போய் தூங்கிடலாம் முதல்ல. ஓகே, கதை சத்திட்டு போயிட்டு தூங்கிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு அவனுக்கு எவ்வளோ ப்ரீடாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு பார்த்துக்கலாம் கைஸ். முப்பத்தி 4 நாளாக கைஸ். இப்படியோ ஒரு நாள் போய்கிட்டே இருக்குது கைஸ். டேஸ் வந்து 34 நாள் வந்து நம்ம விளாண்டுருக்கோம். இது வேறு ரொம்ப டஃப்பாகிருச்சு மைன்கிராஃப்டே. ஓகே கைஸ், இங்கே ஒருத்தன் வந்து சுற்றிட்டு இருக்காங்க, அவன் காணாமல் போயிடுவான். இங்கேருந்து ஒரு வில்லேஜராக வெளில தூக்கிட்டு வருவேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கீழே இருக்கானுங்க. ஓகே, அவனுங்க ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஓகே, ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே கைஸ், எனக்கு குட்டு போட ஆரம்பிச்சிட்டானுங்க நல்லா. ஓகே கைஸ், இவனுங்க வந்துட்டு வேலை செஞ்சு குட்டி போடணுங்க. இவனுங்க போட்டதுக்கப்புறம் 10 கிலோ கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு பிளாக் விட்டுட்டு இந்தாண்டை வந்துட்டு ஒன்று வைக்கணும். அவனுங்க ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து அந்தாண்டியும் ஒரு பிளாக் விட்டுட்டு வந்து வைங்க கைஸ். இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கைஸ், நீட்டாக வந்துட்டு அங்கே இந்த இடத்துல வச்சுருங்க. அப்புறம் வந்து கீழே கைஸ், அதாவது இந்த ஒரு பிளாக் இருக்குல்ல கைஸ், இந்த ஒரு பிளாக்குக்கு வந்து கீழே இந்த இடத்துல இல்லை கைஸ், அதுக்கு பக்கத்தில் வந்து வைக்கணும். ஓகே, நம்ம கீழே இறங்கிறதான் ஆகணும். ஓகே, கீழே இறங்கிட்டு ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இந்த இடத்துல லாவா ஊற்றிக்கணும் கைஸ். இவ்வளோதான் கைஸ். சாரி ஃபார் த நாய்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ வந்துட்டு அவனுங்க பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் லாவா ஊற்றிக்கலாம் எண்கலம் வந்ததுக்கப்புறம். இப்போ வந்துட்டு அவனுக்கு ப்ரீட் ஆகட்டும். இங்கே ஒருத்தன் சுற்றிக்கிட்டே இருக்கிறான். இவன் வந்துட்டு தொலைஞ்சிட்டானா வம்பு. ஏன்னா 2 வில்லேஜர் கரெக்டாக இருக்கானுங்க. 2 குட்டி வில்லேஜர் உள்ளார இருக்கானுங்க. வில்லேஜுக்குள்ளே 2 கரெக்டாக இருக்கானுங்க. இப்போ வந்துட்டு அவங்க ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. அவங்க ப்ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கட்டுறாங்க. அவங்க ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே கேஸ், அவங்க வந்து ப்ரீடிங் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ இவனை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா வந்துட்டு அதான் சொன்னல கைஸ், வில்லேஜில் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு எங்கே போனானே தெரில. ஸோ அதனால் வந்துட்டு இவனை வந்துட்டு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படியே நீட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டு இவனை மட்டும் மேலே ஏற்றிட்டான்னா அழகாக மேலே ஏறிட்டான்னா வேலை முடிஞ்சு. அவன் கீழே விழாமல் ஏறணும்.
இதாங்க இப்போ வர்றான். வந்து மேலே ஏறிட்டான்னா அவனை போட்டை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். கீழே வந்துட்டு 20 இது முடிஞ்சு. இவனை மட்டும் கூப்பிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு கைஸ். 20 வில்லேஜஸ் வந்துட்டு ப்ரீட் ஆகிட்டாங்க கீழே. உங்களுக்கு வந்து எல்லாம் பெருசானதுக்கப்புறம் கட்டுறாங்க கைஸ். இப்போ இவனை வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டேன். இங்கே பாருங்க கைஸ், 20 வில்லேஜஸும் பெருசாகிட்டானுங்க. ஒரே ஒரு குட்டி வில்லேஜர் மட்டும்தான் இருக்கா. இப்போ தான் ப்ரீட் ஆனவன். ஏன்னா வந்துட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு ப்ரொஃபஷனுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ரெடி ஆகிட்டானுங்க. இப்போ வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபுல் வேலையை முடிஞ்சு கைஸ். முக்கால்வாசி வேலை இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒன்று வந்துட்டு வேலை முடிஞ்சு கைஸ். இப்போ வந்துட்டு இது பாருங்க கைஸ், ஒரு 2-3 சின்ன வில்லேஜர் தான் இருக்கானுங்க. 3 சின்ன வில்லேஜர், அவ்வளோதான் கைஸ். இவனுங்களெல்லாம் வந்துட்டு அவனுங்க பெருசாக வளர்ந்துருவானுங்க டக்குன்ட்டு. பெருசாகிட்டு இதா பாருங்க கைஸ், இப்போயே ஒருத்தன் வளர்ந்துட்டான். இன்னும் 2 பேர் தான் இருக்கானுங்க. இப்போ வந்துட்டு இதை முடியலாம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம சேனலில் ரொம்ப இருக்க லைக் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது இல்லைக்கா அதில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். கைஸ் இப்போ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு 1 2 3 ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்துட்டு செட்டப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு அந்த இடத்துல வாட்டர் ஊற்றணும் கைஸ். அந்த இடத்துல வாட்டர் ஊற்றணும் கரெக்டாக அந்த ஹாப்பருக்கு முன்னாடி பிளாக் வரைக்கும் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இப்போ காட்டுறேன் கைஸ். அப்புறம் அந்த இடத்துல லாவா ஊற்றணும். அயன் கோலம் ஸ்பான் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நேரத்துக்கு ஸ்பான் ஆகிருக்கணும், ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரில. ஓகே, லாவாவை எடுத்து இந்த இடத்துல ஊற்றிடணும் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், கரெக்டாக இந்த இடத்துல ஊற்றிடணும். வாட்டர் ஒரு பக்கெட் எடுத்து கரெக்டாக அந்த இடத்துல ஊற்றிடணும் கைஸ். ஐயோ, மாற்றி ஊற்றிட்டேன். பாருங்க கைஸ், கரெக்டாக வந்துட்டு அந்த ஹாப்பருக்கு முன்னாடி பிளாக் வரைக்கும் போயிடும். கரெக்டாக ஹாப்பர் கலெக்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இப்போ டர்ட் கலெக்ட் ஆகிருக்கும். ஓகே கைஸ், டர்ட் கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு இப்போ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். என்னென்னா வந்துட்டு வில்லேஜ் பக்கத்தில் அயன் ஃபார்ம் கட்டினதுனால எல்லாம் தண்ணி கடியில் ஸ்பான ஆரம்பிச்சிட்டானுங்க வில்லேஜுக்குள்ளே. அதனால தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது அயன் ஃபார்ம் எடுத்து வேறு இடத்துல கட்டிட்டேன். அந்த இடம்லாம் அடைச்சி விட்டேன் ஒரு சின்ன. இவங்க பாருங்க, இதுதான் நம்ம கூப்பிட்டு வந்த வில்லேஜரை. இவனை வந்துட்டு இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு வாங்கிட்டோன்னா இவன் ப்ரொஃபஷனே மாற்ற மாட்டான் இனிமேல். அவ்வளோதாங்க, இனிமேல் ப்ரொஃபஷனே மாற்ற மாட்டான். ஓகே, இந்த பூனை வேறு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. இப்போ ஓகே, என்ன ஓகே ஏதாச்சும் தூக்கி போடணுமே. ஓகே, இப்போதைக்கு சீடு நோன் தூக்கி போட்டு எடுத்துக்கலாம். ஓகே கேஸ், இப்போ 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் போதும், அதுவே ஆழங்கள். இப்போ வந்துட்டு இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஒரு பில்டு ஒர்க் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் ரைட்டாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று இருக்குது, அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பில்டு ஒர்க் வந்து எங்கே வருது அப்படியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆகிருக்க மாட்டான். ரொம்ப நேரம் வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன். இதுக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சு. ஓகே கைஸ்,
நான் வந்துட்டு இந்த இடம்லாம் ஃபுல்லாக கட்டிடுவேன் ஒன்று, இந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டிடுவேன் டேர்ட்டெல்லாம் வச்சு. அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இந்த வுட்டை வச்சு ஒரு பில்டோருக்கு ஒன்று இருக்குது கைஸ். என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் யூஸ் ஆகும். சிஆர்சிஎஸ்சி இங்கே அயன் ஃபார்ம் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஓகே, இன்னும் அயன் காலம் ஸ்பான் ஆகல. ஐயோ 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 ஐயோ, ஜஸ்ட் டு மிஸ் கைஸ். ஜஸ்ட் மிஸ் கைஸ். அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. மூணுமே கலெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க வேலை. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒன்று காட்டுறேங்க. இப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு அயன் கோலம் ஸ்பான் ஆக மாட்டான். அது வந்துட்டு ஒரு சின்ன தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அந்த ப்ராப்ளம் பற்றி. நான் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். நான் தான் உங்களுக்கு சொன்னலாம் கைஸ், இங்கே பாருங்கள் 43 நாளாக வந்துட்டு வெயிட் பண்ணேன். என்னடான்னு பார்த்தா அயன் கோலம் வெளில வந்து சுற்றிட்டு இருந்தேன். என்னடான்னு யோசிச்சு பார்த்தா வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே அயன் கோலம் ஸ்பான் ஆகிட்டு இருந்தான். ஓகே, இந்த இடத்துல இருந்து வில்லேஜை வந்துட்டு வேலை எடுத்து மாட்டாச்சு. இந்த பிளாட்ஃபார்முக்கு கீழே தண்ணிக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டு இருந்தான். பிளாட்ஃபார்ம் கிட்ட வந்து பிளாட்ஃபார்முக்கு மேலே ஒரு அயன் கோலம் ஸ்பான் ஆனால் அதாவது வில்லேஜுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். அப்புறம் வந்து வில்லேஜஸ் எல்லாம் வந்துட்டு மெயின் கேரட்டை வச்சு இடத்த மாற்றிட்டேன். கையில் இருக்கும் அங்கே பாருங்க கைஸ், தண்ணிக்குள்ளே அங்கே ஒருத்தர் இருக்கிறான். சரி, அவன் இருந்துட்டு போகிறான். அவனை அடித்து அங்கே இருக்கிற அயன் குளமெல்லாம் அடித்து நான் வந்துட்டு மெயின் கேரட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். பாருங்க கைஸ், மெயின் கேரட்டு ரயிலை வச்சு அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பொறுமையாக எவ்வளோ தூரம் கைஸ். இதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சு இவனுங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. கூட்டிகிட்டு போய் உள்ளார போட்டு அயன் ஃபார்ம் கட்டணும்ல, அதுக்கே ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தாங்க இந்த கொஞ்சம் தூரம் இந்த இடத்துல வந்து அயன் ஃபார்ம் காட்டினேங்க. உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னால கைஸ், இன்னொரு லாவா பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இப்போ அயன் கோலம் ஸ்பான் ஆகும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா வந்துட்டு நீங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போது அயன் கோலம் ஸ்பான் ஆயிடும். அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு காட்டுறேன் 10 நிமிஷம் கழிச்சு அயன் கோலம் ஸ்பான் ஆகும்போது. பாருங்க 34 அயன் கிடச்சிருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். பாருங்க கைஸ், பாருங்கள் ஸ்கேட் ஸ்பான் ஆனதுக்கப்புறம் அயன் கோலம் தானாக ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருவான். ஓகே கைஸ், எல்லோரும் நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பிள்ளைங்க கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பாருங்க கைஸ், இப்போ அயன் கோலம் வந்து ஸ்பான் ஆகிட்டான். இப்போ தொடர்ந்து ஸ்பான் ஆகிக்கிட்டே இருப்பான் டக்கு டக்கு டக்குன்ட்டு. பாருங்க கைஸ், நான் சொன்னல அயன் ஃபார்ம் வந்து இது வந்து நல்லா ஒர்க் ஆகும் கைஸ். இந்த இடத்துல இந்த பக்கத்தில் வந்து ஒரு பில்டோருக்கு வரப்போகுது. என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது விட உங்களோட இருக்கிறது அடுத்த வீடியோ பார்த்து போகலாம். அடுத்த விட உங்களோட தமிழ் கேமர் சோன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ், பாய்.